அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நீங்கள் கொண்டாடி இயேசுவின் பிறப்பை நீங்கள் நினைவு கூர்ந்து அதை மிகவும் அருமையாக சந்தோஷமாக கொண்டாடி இப்பொழுது ஒரு எதிர்பார்ப்புடன் அடுத்தது என்ன என்ற ஒரு புதிய வருடத்துக்காக காத்திருப்பீர்கள். நாங்கள் உங்களை இயேசுவோடு இணைந்திருக்கும்படியாக இந்த ஒரு காணொளியினூடாக உங்களை அறிவுறுத்தும்படியாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்களையும் நல்ல புதிய வருட வாழ்த்துகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் இந்த நாட்களிலே நீங்கள் சந்தோஷமா இருந்திருப்பீர்கள். அநேகர் கஷ்டத்துக்குள்ளாக போயிருந்த பொழுதும் அந்த இயேசுவின் பிறப்பு எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது அல்லவா? எவ்வாறு தேவதூதர்கள் அந்த மெய்ப்பர்களுக்கெல்லாம் அந்த இடத்திலே அவர்கள் இருளிலே வாழ்ந்த ஜனங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஆனது மிகவும் சந்தோஷமானதா இருந்தது போல எங்களுக்கும் கூட அந்த ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அதை நினைவு கூர்ந்து அதை கொண்டாடும் பொழுது எங்கள் உள்ளங்களிலே எவ்வளவு ஒரு சந்தோஷம் சமாதானம் உண்டாகிறது. ஆகவே நாங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு அந்த சந்தோஷங்கள் எல்லாம் அப்படியே நாங்கள் வைத்துக் கொண்டிருக்க முடியாது அல்லவா? நாங்கள் அந்த சந்தோஷம் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும். ஆனால் இந்த நாங்கள் போட்ட அலங்காரங்கள், நாங்கள் என்னென்ன காரியங்களை எங்களை மகிழ்விக்கும்படியாக நாங்கள் செய்தோமோ இவைகளெல்லாம் தொடர்ந்து வைத்திருக்க முடியாது. இவைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த காலங்களுக்கு ஏற்றாப்ப நாங்கள் எங்களை மாற்றி, ஆனாலும் நாங்கள் எங்களுடைய நிகழ்வுகள் மாறினாலும் இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் நிலைத்திருக்கும் தன்மையை நாங்கள் மாற்ற முடியாது. நாங்கள் கற்றுக்கொண்டோம் அனைத்து பாடங்களிலும் எவ்வாறு இயேசுவின் அன்பு எங்களுக்குள் வந்தது என்றும் அந்த அன்பை நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆம் பிள்ளைகளே, அந்த அட்வென்ட் காலங்களில் நாங்கள் எவ்வாறு நாங்கள் இயேசுக்குள்ளாக இணைந்திருக்கும்படி அந்த அவருடைய பிறப்பின் மகிமையை, அவருடைய பிறப்பின் முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ள அந்த காலங்கள் எவ்வாறு எங்களுக்கு உருவானது என்பதையும் நாங்கள் அழகாக எங்களுடைய முந்தைய காணொலிகளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். இன்றைய தினத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள போவது ஒரு புதிய எதிர்பார்ப்புடன் நாங்கள் இருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் எப்பொழுதும் இயேசுவை விட்டு விலகக்கூடாது. நாங்கள் எப்பொழுதும் இயேசுவோடு கூட இணைந்திருக்க வேண்டும். ஆம் பிள்ளைகளே, இப்பொழுது சபையோடு ஆலய காரியங்களில் நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாங்கள் கேரோல் பாடியிருக்கலாம், நாங்கள் டிராமாஸ்களிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கலாம். ஆனாலும் கூட நாங்கள் அது மட்டுமல்ல, இனி வரும் காலங்களிலும் நாங்கள் ஆலய காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டு நாங்கள் இயேசுவுக்கு எங்களுடைய முதல் கணத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளப்படியாகவும் இயேசுவின் அன்பை நாங்கள் ருசி பார்த்து அனைவரோடும் நாங்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டுமாக உங்களுக்கு வலியுறுத்துகின்றோம். அதோடு கூட பிள்ளைகளே, நீங்கள் ஒரு புதிய ஆண்டுக்காக நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்கள். நீங்கள் இந்த நான் உங்களுக்கு சில ஸ்லைட்ஸ்ல ஷேர் பண்ணி அதன் மூலமாக உங்களுடன் பேசுகிறேன். கிறிஸ்து நமக்காக பிறந்தார். கிறிஸ்துவின் பிறப்பை சந்தோஷமாக நினைவு கூர்ந்து நாங்கள் கொண்டாடினோம் என்று நாங்கள் பார்த்தோம் அல்லவா? இப்பொழுது நாங்கள் ஒரு புதிய எதிர்பார்ப்புக்காக காத்திருக்கிறோம். அதுதான் இந்த புதிய வருடம் 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குமோ என்று ஆவலுடன் நாங்கள் எதிர்பார்த்து இருக்கின்றோம். இது எப்படியான காலமா இருந்தாலும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். இவ்வாறு நோவாவின் காலத்திலே எங்களுக்கு ஒரு வானவில்லை கொடுத்து தேவன் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரோ, அதே போல இனிவரும் காலங்களும் இந்த 2026ஆம் வருடமும் எங்களுக்கு சந்தோஷமானதா இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரிடம் எங்களை ஒப்பு கொடுப்போம். உங்களுக்கு சில வேளைகளே இந்த நாட்கள் மிகவும் மிகவும் ஒரு ஆவலா இருப்பீர்கள். ஏனெனில் இந்த புது வருஷம் வந்த பிறகு நீங்கள் எதை நோக்கி போகிறீர்கள்? நீங்கள் இதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு போக போகிறீர்கள். புதிய பாடசாலைகளை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீர்கள். அதன்படியாக இன்று உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு சிறு செய்தியானது லூக்கா நற்செய்தியின் அதிகாரம் 2ஆம் அதிகாரம்
41 முதல் 47 வரை. கோவிலில் சிறுவன் இயேசு. இவ்வாறு இந்த இயேசு 12 வயதில் அந்த பஸ்கா பண்டிகைக்கு அவர் தேவாலயத்துக்கு சென்று, பின் அந்த சந்தோஷத்திலே அவர் இருந்து திரும்ப அவருடைய ஆம், உறவினர்களோடு சந்தோஷமாக திரும்பி வர கூட அவருக்கு அந்த உணர்வு இருக்காமல் அவர் என்ன செய்தார்? அந்த ஆலயத்திலே தரித்திருந்து அவர் ஆண்டவரை குறித்தான காரியங்களை கற்றுக்கொண்டார். அவர் நீங்கள் அந்த வசனங்களை, நான் இங்க போட்டிருக்கிற வசனங்களை, நீங்கள் இந்த வேத வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது எவ்வாறு இயேசு அந்த இடத்திலே அவர் கடவுளுக்கு முதல் நிலையை கொடுத்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆம் பிள்ளைகளே, அதே வண்ணமாகத்தான் நாங்கள் இயேசு எவ்வாறு இந்த எருசலேம் தேவாலயத்திலே இருந்தார், எவ்வாறு அந்த மூப்பர்களோடு வினவி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார், கற்றுக்கொண்டதை அவர் அவர்களுக்கும் எடுத்துரைத்தார் என்பதை இவைகள் எல்லாம் நாங்கள் சிந்திக்கும் பொழுது, நாங்கள் இந்த புதிய வருடத்தின் எதிர்பார்ப்புகள் அனைத்திலும் எவது ஆண்டவராம் இயேசுவோடு நாங்கள் இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவராம் இயேசு தாமே எங்களோடு கூட இருக்க வேண்டும். அப்படியானால் பிள்ளைகளே, நாங்கள் எவ்வாறு இந்த நாட்களை நாங்கள் கழிக்கலாம்? நாங்கள் நீங்கள் அநேகருக்கு இப்பொழுது நீங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகள் கூட ஒரு புதிய எதிர்பார்ப்போடு இருங்கள். தேவன் நிச்சயமாக உங்களுக்கு அனுக்கிரகம் அருளி செய்வார். நாங்கள் 91ஆம் சங்கீதத்திலே பார்க்கிறோம், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இறைவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று. ஆண்டவராகிய இயேசு தாமே உங்களோடு கூட இருப்பார். அதனால் நீங்கள் இயேசுவை பற்றி கொள்ளுங்கள், அவரை விட்டு விடாதீர்கள். அவரோடு கூட நீங்க நடக்கும் பொழுது, அவருக்காக எல்லா காரியங்களையும் நீங்கள் முன்வந்து செய்யும் பொழுது, இயேசுவானவர் உங்களை எப்பொழுதுமே ஆசீர்வாதத்துக்குள்ளாக வைத்திருக்கார். ஒருவேளை இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் எங்களுக்கு கைகூடி வராவிட்டாலும், ஆண்டவர் நிச்சயமாக எங்களுக்கு நித்தியத்திலே ஒரு நித்திய வாழ்வை எங்களுக்கு அருளி செய்திருக்கிறார். ஆகவே நாங்கள் இருக்கும் காலம் வரும் ஆண்டவர் இயேசுவைக்கு முதலிடம் கொடுத்து நாங்கள் வாழ வேண்டியது எங்களுக்கு முக்கியமானது. நீங்கள் ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு இருங்கள். இந்த நாட்கள் முதலாவது நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்த பிறகு முற்று முழுவதுமாக உங்களுடைய காரியங்களை நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு மாத்திரமே கொடுக்க வேண்டாம். நீங்கள் முதலாவது தேவனை தேடுங்கள், இயேசுவை தேடுங்கள். இயேசுக்கு அந்த ஓய்வு நாள் பாடசாலைக்கு ஒழுங்காக வாருங்கள், ஒழுங்காக உங்களுடைய ஆலயங்களுக்கு செல்லுங்கள், வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பெற்றோர்கள் ஒருவேளை உங்களை ஒருவேளை சொல்லலாம், நீங்கள் கிளாஸஸ், எக்ஸ்ட்ரா டியூஷன் கிளாஸஸ் தான் போக வேண்டும் என்று கூறினால், நீங்கள் அவர்களுக்கு எடுத்துரையுங்கள். நீங்கள் அவர்களுக்கு கூறலாம், நான் எனக்கு ஓய்வு நாள் பாடசாலைக்கு போக வேண்டும், நான் அங்கு கற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், நான் இயேசுவோடு கூட வாழ வேண்டும் என்று நீங்கள் தாமே நீங்கள் முதலாவது முயற்சி எடுக்கணும். உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் காண்பியுங்கள். அப்பொழுது உங்கள் பெற்றோரும் உங்களுக்கு ஊக்குவிப்பார்கள், உங்களை சூழ இருப்பவர்கள் ஊக்குவிப்பார்கள். இறைவன் அதை பார்க்கிறார். இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்கள் கடைசி மட்டும் இயேசுவை விட்டு விலகாதிருங்கள், இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். இயேசு தாமே உங்களுக்கு எல்லா சகலவற்றையும் தருகிறவராயிருக்கிறார். நீங்கள் எவ்வாறு இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடினீர்களோ, சந்தோஷமா இருந்தீர்களோ, அவைகள் எல்லாம் கடந்து போகும். நீங்கள் எல்லா சந்தோஷத்திலிருந்து இப்ப இன்னொரு எதிர்பார்ப்புக்குள்ளாக நீங்கள் போகிற வேளையிலே தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் ஆண்டவரிடம் கேளுங்கள், நான் நல்ல பிள்ளையாக வாழ்வதற்கு நான் என்ன செய்யலாம் என்று. நீங்க நல்ல பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பது எங்கள் ஒவ்வொருவருடையும் விருப்பம். அதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம், ஆண்டவரிடம் கேட்கிறோம். பிள்ளைகள் இயேசுவிடம் வருவது அவருக்கு மிகவும் விருப்பம். நீங்கள் தான் அந்த பரலோக ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறவர்கள். ஆகவே இயேசுவோடு இணைந்திருங்கள், இயேசுவோடு இணைந்திருங்கள். உங்கள் குடும்பம் இணைந்திருக்கும், உங்கள் வாழ்வு சந்தோஷமாக மாறும். என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், இயேசுவோடு நீங்கள் இருக்கும் பொழுது அவைகள் எல்லாம், துன்பங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கும். எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சிகரமாயிருப்பீர்கள். நீங்கள் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள். உங்களுடைய உள்ளம் சந்தோஷமாயிருக்கும். ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து போயிருப்பீர்கள்,
ஆனாலும் நீங்கள் இயேசுவுக்குள்ளாக நீங்கள் எழுந்து பிரகாசியுங்கள். அவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் இந்த புதிய வருடத்திலே நீங்கள் ஒரு புதிய முயற்சியை செய்யுங்கள். இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். கிருபை இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பிறப்பை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடி இப்பொழுது புதிய ஒரு வருடத்துக்காக நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் இந்த வேளையிலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் அரவணைத்தரலும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இந்த காணொளியை பார்க்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும். அவர்கள் ஒரு புதிய அத்தியாயத்துக்குள் செல்லும் பொழுது உம்முடைய கிருபை அவர்கள் மேல் இறங்கட்டும். அவர்கள் உம்மை பற்றி கொண்டு இந்த வருகின்ற வருஷம் முழுவதும் ஆண்டவரே உம்மோடு இணைந்து நடக்க, உம்முடைய அன்பை காண, உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள இயேசு தாமே அவர்களுக்கு உதவி செய்வீங்களாக. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தந்து செபிக்கிறோம் வல்ல தாப்பனே. ஆமேன். பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய புதிய வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பலப்படுங்கள். நன்றி.